திராவிட மாடல் ஆட்சியில் மாணவிகளை புதுமை பெண்களாக பார்க்கின்றனர். சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பெருமிதம். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் நாளை தொடங்குகிறது அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாடு. 2 நாட்கள் நடைபெறும் மாநாட்டிற்கான ஏற்பாடுகளை அமைச்சர் சக்கரபாணி ஆய்வு. கொல்கத்தாவில் பெண் மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவத்தை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்ட மருத்துவர்கள் பணிக்கு திரும்பினர். உச்சநீதிமன்ற அறிவுறுத்தலை ஏற்று போராட்டம் கைவிட்டனர். பகுஜன் சமாஜ் கட்சியின் யானை சின்னம் கொண்ட கொடியை வேறு கட்சிகள் பயன்படுத்தக்கூடாது. தமிழக பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் ஆனந்தன் வீடியோ பதிவு. திரைப்பட ரசிகர்களுக்கு நாளை விருந்து. சூரி நடித்த கொட்டுக்காளி, மாரி செல்வராஜ் இயக்கிய வாழை உள்ளிட்ட 6 படங்கள் ஒரே நாளில் வெளியீடு. ஜம்மு காஷ்மீர் சட்டமன்ற தேர்தல் குறித்து காங்கிரஸ் மூத்த தலைவர்களுடன் ராகுல் காந்தி ஸ்ரீநகரில் ஆலோசனை. கூட்டணி அமைப்பது குறித்து கருத்துக்களை கேட்டறிந்தார். கொல்கத்தா பெண் மருத்துவர் கொலை செய்யப்பட்ட வழக்கு விசாரணையில் மேற்கு வங்க அரசுக்கு உச்சநீதிமன்றம் இன்றும் சரமாரி கேள்வி. பெண் மருத்துவர் கொலை செய்யப்பட்ட தகவல் காவல்துறையினருக்கு கிடைத்தும் 11 மணி நேரமாக ஏன் தடயங்களை திரட்டவில்லை என காட்டம். ஜாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்த மத்திய அரசை அனைத்து கட்சிகளும் வலியுறுத்த வேண்டும். திராவிட கழக தலைவர் வீரமணி வேண்டுகோள். ஜாதி குறித்து பொய்யான தரவுகளை தருவோர் மீது மத்திய அரசு கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தல். மை இந்தியா 24/7 முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.